வெல்கம் டு மிஸ்டர் நோபடிஸ் வியூ அண்ட் என்ன பார்க்க போகிறது வந்து ஸ்பைடர் நோவார் எபிசோட் 5. அண்ட் இந்த எபிசோடில் வந்து நம்ம பென் ரைலி வந்து அவர் தான் ஸ்பைடர் மேன் சொல்லிட்டு கேட்டுக்கு வந்து ரிவீல் பண்ணிடுறாரு. பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அவங்க வந்து இந்த ஊரை விட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரிப்போர்ட்டரும் அதுக்கப்புறம் நம்ம பென்னோட அசிஸ்டண்ட்டுமான அவங்க ஜானட்டும் வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து தேடும்போது இந்த மாதிரி இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரு டாக்டர் போய் பார்த்துட்டு வராங்க. அந்த டாக்டரோட பேர் வந்து டாக்டர் ஃபேபர். ஓகேங்களா? அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பவர்ஸ் வந்து இந்த மாதிரி மாறவே ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வந்துருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென் வந்து நம்ம கேட் கிட்ட வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி நான் வாரில் இருந்த டைமில் நான் நிறைய பேர் ரெஸ்கியூ பண்ணியிருக்கேன். அதை ரெஸ்கியூ பண்ணதில் தான் இந்த ஃப்ளிண்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடிசன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாரு. தென் அதுக்கப்புறம் அவரை வந்து ஒரு ஸ்பைடர் அங்கே ஒரு கடிச்சிருச்சு. ஏன்னா வந்து ஜெர்மன்ஸ் வந்து அமெரிக்கன்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு ரெஸ்கியூ பண்ணும்போது ஒருத்தனை கடிச்சிட்டான். ஆனால் எனக்கு வந்து அந்த மியூட்டேஷன் பவர் வந்து கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து இவங்களை மாதிரி லைக் அந்த பவரை யூஸ் பண்ணும்போது எனக்கு உடம்பு எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஆனால் இப்போது அந்த சாண்ட்மேனும் அதுக்கப்புறம் வந்து அந்த எலக்ட்ரோ அவங்களாம் வந்து பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அவங்க சீக்கிரமாகவே இறந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் இதுக்கெல்லாம் காரணம் அந்த டாக்டர் தான் சொல்கிறாங்க. இதான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்பைடர் என்ன பண்ணார் அப்படின்றது அடுத்த எபிசோடோட கதை. அந்த எபிசோடோட கதை தெரிஞ்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா? நம்ம மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பை. ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.